கல்லூரி அதிபர் பிரேமநாதன் அவர்களுக்கும் 150வது ஆண்டு விழா செயல்திட்டத்திலே சிறப்பாக கடமையாற்றி வரும் அரவிந்தன் ஆசிரியர் அவர்களுக்கும், சக ஆசிரியர்களுக்கும் மற்றும் எஜுகேஷன் ஸ்டாஃபினருக்கும், அத்துடன் இந்த பரீட்சையிலே பங்கு பெற்றுவதற்காக வந்திருக்கும் எல்லா மாணவ மணிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை இங்கே சொல்லுகின்றேன். எனது பெயர் ரவிச்செல்வம் குமாரசாமி. நான் ரீபர்க் கல்லூரியின் பழைய மாணவன். நான் A-லெவலை 1983 எடுத்திருந்தேன். தற்பொழுது லண்டனிலே வசித்து வருகின்றேன். லண்டனிலே இயங்கி வரும் ரீபர்க் கல்லூரியின் பழைய ஆசிரியர் மாணவ சங்கத்தின் தலைவனும் கூட. இனி இந்த பரீட்சைக்கு வந்திருக்கும் மாணவர்களோடு இந்த பரீட்சையை பற்றி சில குறிப்புகளையும், ICT சப்ஜெக்ட் அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பற்றியும் சில அறிவுகளை இங்கே பயிலலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம், சமயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ICT சப்ஜெக்டும் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை இந்த ICT சப்ஜெக்ட் வழங்கும். தகவல் தொழில்நுட்பமானது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம். இப்போ அந்த பலாலி ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆகப்பட்டுள்ளது. நீங்கள் அங்கே போய் ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டால் அவர்கள் உங்களுக்கு உடனடியாக கணிதத்துடன் ICT சப்ஜெக்டும் இருக்குதுன்னு தான் பார்ப்பார்கள். அதே போல் ஒரு பைலட்டாக வரணும், அல்லாட்டி ஒரு ஷிப் கேப்டன், அல்லாட்டி ஒரு செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் சூப்பர்வைசராக வரணும் என்றான உங்களுக்கு கணிதத்தோட ICT சப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எனவே நீங்கள் காலங்களில் தகவல் தொழில்நுட்பத்திலே ஆர்வம் காட்டி படிப்பீங்கள் என்றால் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும் என்றுதான் நான் இதில் சொல்லலாம். எனவே சில பரீட்சை குறிப்புகளை நாங்கள் இனி பார்ப்போம். குறிப்பு சொன்னது உதாரணமாக நீங்கள் ஒருக்கா கிரிக்கெட் மேட்சுக்கு போய் விளையாடணும்னு ஜெயிச்சிட்டீங்க. அப்போ அதில் போய் நீங்கள் பங்கு பெற்றுவோம். இப்போ பங்கு பெற்றுவோம் என்றால் நீங்கள் உங்களை சும்மா நேரடியாக அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் போய் விளையாடுற பேட்ஸ்மேனாயோ பவுலராயோ விட போவதில்லை. நீங்கள் அதில் பதிவு செய்யணும். அப்போ பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்நெட்டால் கனெக்ஷனை செய்து அங்கே போய் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னே அவர்கள் உங்களோட இமெயிலுக்கு வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அனுப்புவார்கள். நீங்கள் அதை பயன்படுத்தித்தான் பேர்ந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை, இதில் போய் இந்த கிரிக்கெட் மேட்சில் பங்கு பெற்றதுக்கு பேட்டராயோ பவுலராயோ உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் வேணும், மற்றது உங்களோட டீட்டெயிலும், மற்றது உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வேணும். அல்லாட்டிக்கு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லாது இல்லாது. அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். உங்களுக்கு உங்களோட மேத்ஸ் மாஸ்டர் வந்து அல்ஜிப்ரா டாப்பிக்கை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார். அல்ஜிப்ரா டாப்பிக்கை படித்து போட்டு அதில் சொல்கிறார், ஓகே இன்றைக்கு இந்த டாப்பிக்கை போய் பார்க்குறதுக்கு லைப்ரரியில் கங்காதரன் மாஸ்டர் வெளியிட்ட 4 புத்தகம் நான் கண்டனான், போய் இருக்குதோ இல்லையோ தெரியல, இதுக்கு நீங்கள் இருக்கா இப்போவே உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து பாருங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்களா, கம்ப்யூட்டரில் போய் அங்கே லைப்ரரி சிஸ்டத்தில் பார்க்குறீர்கள் என்ன அல்ஜிப்ரா புத்தகம் கங்காதரன் மாஸ்டர் எழுதினோன்னா அங்கே இல்லை. அங்கே இல்லைன்னொன்னே நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க, ஓகே மாஸ்டர் எல்லாத்தையும் மெத்த டிவிஷன்காரர் எடுத்து போட்டின போல, அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னோடனே ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிற ஓகே அப்படின்னா நீங்கள் ஜெஃப்னா லைப்ரரியில் இருக்கோண்டு பாருங்க. அப்படி ஜெஃப்னா லைப்ரரியில் இருக்கோன்னு நீங்கள் அப்போ வெளியால் பள்ளிக்கூடத்துக்கு வெளியால் போய்த்தான் பார்க்க போறீர்கள். அப்போ வெளியாலே வந்து பிசிக்கலாக இல்லை, நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளால பயவோல்டுக்குள்ளால போய் அங்கே ஜெஃப்னா லைப்ரரி சிஸ்டத்தில் பார்க்க போறீங்க. அது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் என்று சொல்லலாம். முதல் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே பார்த்தது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க், அந்த இன்ஃபர்மேஷன் புத்தகம் இருக்கோ இல்லையோண்டு. அதே மாதிரி உங்களோட கேன்டீன்ல ஓகே இன்றைக்கு மத்தியானம் என்ன லஞ்ச் அண்டு பார்க்குறேன்டான நீங்கள் போய் உங்களோட கேன்டீன்ல மெனுவை பார்க்குறதுக்கு உங்களோட மிஷின்ல இருந்து உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்றைக்கு மத்தியானம் கொத்து ரொட்டி இன்னைக்குல அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். என்ன நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியால போயில பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்ள சிஸ்டத்தை பாவிக்கிறபடியா அது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அப்போ இப்போ 2 டிஃபரன்ஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும். வைட் ஏரியா நெட்வொர்க்னா நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வெளியால போறீங்க, வெளியால போய்க்குள்ள ஃபயர்வால் நெட்வொர்க் இருக்கு, அதுக்குள்ளால போய்த்தான் பார்ப்பீங்க. அதுதான் வைட் ஏரியா நெட்வொர்க். அதான் இந்த 2 வித்தியாசத்தை சொல்றேன். மற்றது 3வது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்ஸ் என்று சொல்லி வரும். அதுவும் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களோட எக்ஸசைஸ் காப்பியில் ஆல்வேஸ் ஒரு லைன் இருக்கு மேன். அந்த லைன் வந்து ஆல்வேஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அது வந்து 0வா இருந்தா மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டா இருக்கா, அதுக்கு பக்கத்தில் உள்ள ரைட் ஹேண்ட் பிட் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டா இருக்கு. அல்லது 1ஆ இருந்தா அதுதான்
மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அதை ரிமெம்பர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் வெறும் ஆல்வேஸ். மற்றது ரைட் ஹேண்ட் சைடில் வெறும் லாஸ்ட் பிட் தான் ஆல்வேஸ் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அது 1 இருந்தாலும் சரி 0 இருந்தாலும் சரி. ஏன் 0 இருந்தாலும் சரி 2 to the power 0 is also equal to 1. எனவே அது லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டா இருக்கும். அப்ப நீங்கள் வெரி கன்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வர்றது 1 இருந்தா தான் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட். அது 0 இருந்தா இருக்காது, அதுக்கு பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு விளங்க மட்டும் நான் செய்றேன். மற்றது வந்து அன்கேட். அன்கேட்டை பற்றியும் சில சொல்ல. அன்கேட் வந்து உங்களுக்கு வாய்ப்பாடு மாதிரி, முதலாம் வாய்ப்பாடு மாதிரி. 1 times 1 is 1, 1 times 0 is 0. அதே மாதிரி 0 times 1 is 0, 0 times 0 is 0. அந்த அன்கேட்ல வந்து அன்கேட்டுக்கு அப்போ 2 இன்புட் இருக்கும். அதுக்கு முன்னுக்கு ஒரு வட்டத்தை போட்டா நான்கேட்டா வந்து நான்கேட் வந்து என்ன வந்தானோ அதை கன்வெர்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை எதிர்மறையாத்தான் சொல்லும். இப்போ 1 and 1 போட்டா உங்களுக்கு அன்கேட்ல 1 தான் வரைக்குள்ள அதை கன்வெர்ட் பண்ணி 0வா வரும். அதே மாதிரி நோட்கேட் வந்து என்ன போட்டாலும் நீங்களுக்கு எதிர்மறை விளைவைத்தான் கொடுக்கும். 0 போட்டா 1 கொடுக்கும், 1 போட்டா 0 கொடுக்கும். அதே மாதிரி சில மற்ற உதாரணங்களையும் பார்ப்போம். இனி நாங்கள் இந்த டேட்டா பேஸை பற்றி பார்ப்போம். டேட்டாபேஸ் இண்டெக்ஸ் வந்து என்னென்று நாங்கள் வாசிக்கலாம். உண்மையாக வந்து நிரையும் நிரலும் பெறும். என்ன ரோ அண்ட் கொலம்ஸ் தான். ரோ அண்ட் கொலம்ஸை வச்சு தான் நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் இந்த இண்டெக்ஸை ரீட் பண்ணலாம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீர்கள் என்றால் அதை பற்றியும் ஒரு கேள்வி வரலாம்னு நான் நினைக்கிறேன். அதை ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதிலையும் வச்சு நீங்கள் வடிவாக கவனிக்கணும் எத்தனையாவது நிரையில தான் ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லி இருந்துட்டு இந்த டேட்டா பேஸ்கள் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபீல்ட்லேயே உங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு ஃபீல்ட்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் தரும். என்ன பர்டிகுலர் ஃபீல்டு வந்து முதலாவது கொலமாக இருக்கலாம், அல்லது முதலாவது ரோவாக இருக்கலாம். அதே ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் தரும். அதை நீங்கள் இருக்க வாசிச்சா தான் விளங்கும். அதே மாதிரிக்கா வடிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மற்றது வந்து ஃபோர் லூப். பஸ்காலில் ஃபோர் லூப் வந்து இப்போ 0 to 9 என்று இருந்தால் அது 0 வந்து 1 என்று கவுண்ட் பண்ணணும் நீங்கள். ஏன்னா 0 கவுண்ட் பண்ணினா நீங்கள் எடுக்கிற இன்டிஜர் வந்து அந்த வேரியபிள் நம்பர் வந்து பிழைக்க பார்க்கும். அதே மாதிரிக்கா கன்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க. இப்போ 1 to 10 என்றா வித்தியாசம், 0 to 9 என்றான 10 தான். 1 to 10 என்றான 10, 0 to 9 என்றான 10. ஆனால் அந்த வேல்யூவை வந்து நீங்கள் எடுக்கல வடிவாக பார்த்து எடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் வேல்யூ சரியா இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் பற்றி பார்ப்போம். 4 octets வந்து உள்ளதுதான் ஐபி அட்ரஸ். என்ன 4 octets இருக்கும். நாங்கள் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி ஐபி அட்ரஸ் சொல்லுவோம். என்ன ஆனால் வந்து அந்த 4 octets நம்பர்ஸும் வந்து சேம் நம்பர்ஸாக இருந்தால் ஒரு நாளும் வேலை செய்யாது. உண்மையாக வந்து 255.255.255.0 வந்து அது ஒரு ப்ரோட்காஸ்டிங் அட்ரஸ். அப்போ அது ஒரு நாளும் ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்காது. மற்றபடி ஐபி அட்ரஸ் எல்லாம் வித்தியாசமான நம்பர்ஸஸ் தான் இருக்கும். இது ஒரு ஸ்மால் ஹிண்ட் உங்களுக்கு தருவேன் இந்த ஐபி அட்ரஸை பற்றி. மற்றது வந்து ஸ்பேமிங் என்று சொல்றது. என்ன ஸ்பேமிங் என்று சொன்னால் ஐடென்டிட்டி தெஃப்ட். உங்களை மாதிரியே ஒரு ஆள் வந்து உங்களோட அட்ரஸ்கள் விலாசங்களை போட்டு உங்களோட நேமை போட்டு ஏதாவது செய்யறதுதான் ஸ்பேம் என்று சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் டெக்னிக்கல் உங்களோட எக்ஸாமுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு எம்சிக்யூ வந்து 40 questions இருக்குது. நீங்கள் கூடிய வரை எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாட்டிக்கும் பிள்ளையான இருந்தாங்கன்னா சும்மா அதுக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. தச்சில அது சரியான ஆன்சராக இருக்கும். என்ன உங்களுக்கு தெரியாட்டிக்கும். எனவே அதே இருக்க ஆன்சர் பண்ணுங்க. மற்றது ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, அதையும் வாசிச்சு பார்த்து செய்யலாம். எல்லாம் லேசு, ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. சோதனை தானே. இல்லாட்டிக்கு திருப்பி இருக்கா வாசிச்சு இப்போ எல்லாத்துக்கும் என்னென்ன ஆன்சர் உங்க இன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு சொல்லுவீனம். அப்போ ஒன்றுக்கும் யோசிக்காம செய்து போட்டு பாருங்க. குட் லக். ஐ ஹோப் எவ்ரி திங் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ ஆல் த வேஸ். தேங்க்யூ. பாய்.